வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வீட்டு முறைப்படி குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு தூள் பார்த்திங்கன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபி நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதுபடி தான் இன்னைய வரைக்குமே நான் அந்த தூள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த தூள் எந்த அளவுகளோட மல்லி மிளகாய் சேர்க்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தூள் கெட்டு போகாமல் 6 மாதம் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும், வண்டு பூச்செல்லாம் வராத அளவுக்கு எப்படி பக்குவமாக இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற எல்லா டிப்ஸுமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதேபடி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல வாசனையாக சுவையாக சூப்பரான ஒரு குழம்பு மிளகாத்தூள் நீங்களும் ரெடி பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த தூள் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மல்லியும் மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மல்லி 1/2 கிலோ மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சமமான அளவு தான் எடுத்துக்குவேன். இது வந்து சரியான அளவாக இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நீட்ட மிளகாய் எடுத்திருக்கேன். இதிலே நீங்கள் குண்டு மிளகாய் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த 1/2 கிலோ மிளகாவுக்கு பதிலாக 400 கிராம் மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா அந்த குண்டு மிளகாயில் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மிளகானா நீங்கள் சரிக்கு சமம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மிளகாயை பார்த்திங்கன்னா நம்ம காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் எப்போதுமே அரைப்பேன். காம்பை எடுத்துக்கிட்டு காய வச்சுக்குவோம். இப்போ மல்லி கூட என்னென்ன பொருள் சேர்க்கணுங்கிறத பார்த்துரும். இப்போ 1/2 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். இதில் 100 கிராம் மஞ்சள் எடுத்திருக்கேன். விரலி மஞ்சள்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் ஜீரகம். நம்ம வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸ் இருக்கும்ல, அதால் ஒரு 3/4 கிளாஸ் அளந்து எடுத்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். 50 கிராம் சரியான அளவு அது. அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் மிளகு, 3/4 கிளாஸ் அளவுக்கு சோம்பு. சில பேருக்கு சோம்பு வாடை பிடிக்காது. அவங்க வேணால் இன்னும் கொஞ்சம் சோம்பை நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம். நான் நான்வெஜ் குழம்புக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால 50 கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அதே போல் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அதிகமான அளவு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதே போல் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். கடலைப்பருப்பு எதுக்கு சேர்க்கணுன்னா குழம்பு திக்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே இது வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கொழப்பாயிடும் குழம்பு. டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்ம மறுநாள் வச்சு சாப்பிட்ற போதும் குழம்பு நல்லா இருக்குன்னா நீங்கள் கம்மியான அளவே சேர்த்துக்குங்க. இதில் அரிசி வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் சொன்ன அளவுகளோடு சேர்த்து அரைச்சி பாருங்கள். குழம்பு தூள் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கதை நல்லா வெயிலில் காய போட்டுக்குவோம். மல்லி எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி வச்சுக்குங்க. நல்லா அகலமான தாம்பாளத்தில் கொட்டி காய வச்சுக்கோங்க. அதே போல் மிளகாய் பாருங்கள், காம்பு எடுத்துருக்கேன். முழுசாக எடுக்கக்கூடாது. கொஞ்சமாக அந்த நீட்டமாக இருக்கிற காம்பை மட்டும் கத்திரிக்கோலால் கட் பண்ணி எடுத்துக்குங்க. நீங்கள் காம்பை ஃபுல்லாக கிள்ளி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள விதையெல்லாம் கொட்டி மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் இல்லாமல் போயிடும். அதே போல் காம்போடு அரைச்சாலும் காரம் இருக்காது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. காம்பை எடுத்துகிட்டு அரைக்கும் போது காரமாகவும் இருக்கும் தூள். அதே சமயம் 6 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமையும் இருக்கும் தூள். ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிளகாயை எடுத்து உடைச்சோம் அப்படின்னா 2ஆக ஈஸியாக உடையணும். அந்த அளவுக்கு நல்லா காய வச்சுக்கணும். மல்லியும் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு தான் காய வச்சுக்கணும். இப்போ வெயில் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஒரு நாள் காய வச்சாலே நல்லா காஞ்சி வந்துடும். வெயில் கம்மியாக உள்ள சமயத்தில் காய வைக்கிறீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கங்க. நல்லா இந்த அளவுக்கு காய வச்சு நீங்கள் அரைக்கும் போது தான் தூள் உங்களால் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இதை வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இதே வெயில் இல்லாத இடத்துல இருக்கீங்கன்னா நல்லா எண்ணெய் சட்டியில் போட்டு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்துட்டு கூட இந்த மிளகாத்தூளை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அங்கேயே ஒரு தடவை ஆற வச்சு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வீட்டில் கொண்டாந்து இது போல் தாம்பாளத்தில் போட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சிங்கன்னா நல்லா ஆறிடும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கிற பாத்திரமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். இதே போல் நல்லா எல்லா தூளையும் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய டப்பாவில் உள்ளது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எப்போ தேவையோ அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது டெய்லி யூஸ்க்காக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் ஒரு சின்ன டப்பாவில் டெய்லி யூஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பெரிய டப்பாலே வச்சு எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த மிளகாத்தூளில் உள்ள வாசனை காரம் எல்லாம் போய் தூள் நல்லா இருக்காது. இது போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுறத மட்டும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் தூள் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வண்டு வைக்காமல் இருக்கணும்னா தூளை நல்லா இது போல் அமுக்கி விட்டுக்குங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. அதில் உள்ள காற்றெல்லாம் நல்லா எடுத்து விட்டுறணும். நம்ம ஏர் இல்லாத அளவுக்கு
நல்லா இது போல் அமுக்கி விட்டு மூடி வைக்கும் போது பார்த்திங்கன்னா தூள் ரொம்ப நாள் வரைக்கும் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் போகாமல் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்போல்லாம் அந்த டப்பாவை திறக்குறீங்களோ அப்போ அரைச்ச தூள் மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் செஞ்சு விட்டுக்குங்க. நல்லா இது போல் அமுக்கி விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா தூள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தேவைப்படுறப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா சைவம் அசைவம் 2 வகையான குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் சமயத்தில் நம்ம கிரேவி ஐட்டம்ஸ் அப்படி இல்லைன்னா வறுவல் கூட சேர்ப்போம் நம்ம இந்த மிளகாத்தூள், அதுலேயும் கூட இந்த தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த தூள். நான் இன்றைக்கி சொன்னது போல் சொன்ன அளவுகளோடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் இந்த தூள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.